ஒரு பிளேஸ் பார்த்துருக்கோம். என்ன பிளேஸ்னால் ஸோ வந்து பேர் கென்டிங். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் கேபிள் கார் அண்ட் இன்னும் ஒரு சில திங்ஸ் நாங்கள் விளையாடுவோம். இங்கே ஒரு கேம்ஸும் இருக்குது. ಟಿಕೆಟ್ ತೆಗೆದುವ ಭದ್ರ ஓகே எந்த வந்து பர்ஸ் இருக்கு கொண்ட நான் வச்சுக்கிறேன். நான் கையில் வச்சுக்கிறேன். இங்கேருந்து ஸ்ரீ கேவ்ஸ் டெம்பிள் இங்கே தான் இப்போ இறங்க போகிறோம் நாங்கள். எக்ஸ்கலேட்டர் மொத்தம் இது 3வது எக்ஸ்கலேட்டர். நெக்ஸ்ட் அங்கே போய் லேண்ட் பண்ணிட்டு இது வந்து 4th எக்ஸ்கலேட்டர். இப்போ திரும்ப ஒன்று உண்டு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். இன்னும் ஒன்று காய்ஸ் பார்த்தீங்கன்னா காய்ஸ் நாட் அகேன் திஸ் இஸ் 6th one ஐ கெஸ். ஆமாம் காய்ஸ் 6th one. இதோட அவ்வளோதான் நினைக்கிறேன். வெளிச்சமாக இருக்குது இல்லைன்னு நினச்சேன். பார்த்தா காய்ஸ் அகெயின் இன்னும் ஒன்று இருக்குது. திஸ் இஸ் 8th one ஐ கெஸ். ஓ மை காஷ் கைஸ் இன்னும் ஒன்று இருக்குது. ஒன்று ஃபைனலி திஸ் இஸ் 9th one ஐ கெஸ். ஆக்சுவலி திஸ் இஸ் ஹில் ஸ்டேஷன், அதனால ரொம்ப சின்ன கூலிங்காக இருக்குது. பாருங்க கைஸ் ஒரே ஃபாக் ஃபுல் அண்ட் ஃபுல். இதுதான் சைனீஸ் கேவ் டெம்பிள். இப்போது இவ்வளோ மேலே இருக்கும். ஆனால் அதுக்கு நாங்கள் மேலே இருந்து கீழே அத்தனை எஸ்கலேட்டர் தான் இருக்கும். ஃபுல்லாக ஃபால் சம்திங் இங்கே இருக்குது. ஃபால்ஸ் வந்து எல்லாமே தண்ணி கழிச்சு ஃபோன் எல்லாம் ஈரமாயிடுச்சு. ரெய்னிங் ஃபுல்லாகவே ரெயினாக வெளில போகணும். தண்ணி. ஸோ இவங்க தான் கென்டிங் உருவாக்குனதுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பிளில் டெம்பிள்குள்ளே வந்தாச்சு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். நடுவில் புத்தா, நெக்ஸ்ட் சைடில் கைஸ் ஹில் ஸ்டேஷன் அந்த அப்படியே நடுங்குது காலெல்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெம்பிளுக்கு தான் போகிறோம். ஃபோன் தண்ணி பட்டு தானே என்னென்னமோ ஆகி செட்டிங் மாதிரி சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ தான் ஒரு வழியாக ஆன் பண்ண உடனே கேமரா எடுத்துட்டேன். ஓ இங்கே பாருங்கள் கைஸ் பலூன் தேவே. இது ஒரு மாதிரி பள்ளமாக இருக்குது. அப்படியே டக்கு டக்கு போகிற மாதிரி. ஸ்டெப்ஸு ஒரு சைடு அதிகமாக இருக்குது, ஒரு சைடு கம்மியாக இருக்குது. கைஸ் உள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இதுதான் சிலை போல் புத்தர் சிலை மாதிரி. ஃபோன் எல்லாம் ஈரமாயிடுச்சு. திரும்ப கீழே இறங்கும்போது ஸோ திஸ் இஸ் த ஸ்டாச்சு. கிளியராக இருக்கான்னு தெரில, ஏன்னா என் ஃபோன் நினைச்சதுனால கேமரா இதுவாகிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே வீடியோ எடுப்பாங்க. ஆனால் நான் தான் மட்டும்தான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவேன், ஸ்டேட்டஸாக இருப்பேன். வேறு எல்லாருமே அப்படியே தான் வச்சுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கை அவனியில் வந்து கொஞ்சம் செம்மையாக குளித்து நிற்கவே முடியல உள்ள. அதனால் என்ன வீடியோ எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல. ஸோ now we are going to theme park. ஸோ எக்ஸ்கலேட்டர் கீழே இருக்கோம். திஸ் இஸ் ஹலோ திஸ் மீ அண்ட் பேக். இந்த ஃப்ளோர் 5 minutes நாங்கள் ரெஸ்டாரண்ட் தேடி சாப்பிட்டு பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரைட்ஸ் எல்லாம் போகணும். நிறைய ரைட்ஸ் இருக்குது இங்கே. அதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கெட் கொடுத்துட்டு நாங்கள் நிறைய கேம்ஸ் விளாடுவோம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இந்த ரைடுக்கு போகிறாங்க. எங்கள் அப்பா வந்து அந்த சைடு இருக்காங்க, நான் இந்த சைடு தான் எடுக்கிறேன். ரவுண்ட் ஆகும். அப்போ இதோ பாருங்கள், இதோ செம்மையாக இருக்குது. இதுதான் நான் போகலன்னு சொன்னேன். செம்மையாக போகுது காய்ஸ். நம்ம எங்கே என்ட்ரி பண்ணாலும் இதோ ஃப்ரண்ட்டில் போயாச்சு. அதுதான் காய்ஸ் முடிஞ்சிச்சு. எங்கள் அப்பா அங்கேருந்து இறங்குறாங்க. இங்கே பாருங்க காய்ஸ், இங்கே தலைகீழெல்லாம் சுற்றி போகுது. நான் போனேன் இதுக்கு முன்னாடி அங்கே இதில் சிங்கப்பூரில் போனேன் இவ. ஆனால் அங்கே தான் அதனால் யூனிவர்சல் ஸ்டுடியோவில் தான் 3 ரைடு அந்த மாதிரி இவ போனான். ஹியூமன்னு சொல்கிறது அண்ட் எஜிப்ட். ஆனால் அதுவும் இப்படி தான் தலைகீழ பயங்கரமாக சுற்றுச்சு. இந்த ரைடு தான் நாங்கள் 3 பேர் போகும்போதும் மை ஃபாதர், மை சிஸ் அண்ட் மை செல்ஃப். எல்லோரும் சிங்கிள். என் தங்கச்சி அப்பாவும் ஒன்றா உட்கார மாட்டேன், நான் தனியாக தான் உட்காருவேன்னு சொல்லி என் தங்கச்சி அடம் பிடிச்சா. எடுக்க பயமாக இருக்குது. ஸோ நான் எடுக்கலை. சப்போஸ் நான் கீழே போட்டேன் என்ன பண்ணுறது, அதனால் நான் ரைடு முடிச்சுட்டேன். நான் வந்து ரைடு முடிச்சிட்டேன். இடையில வந்து அங்கே ஒரு
பட்டன் அது ப்ரெஸ் பண்ண மேலே போகும். நம்ம விட்டுட்டோன்னா கீழே அப்படியே ரவுண்ட் பண்ணி நான் மேலே போக டக்குன்னு ஒரு மாதிரி ஆடிச்சு. பேனிக் ஆகிடுச்சு. ஏன்னா நான் தனியாக போனேன்னா இது அப்படியே ஒரு மாதிரி ஆடிச்சு. பட் சேஃப் நல்லா தான் இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு ரைடு உடனே சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒரு ரைடுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 4 o'clock 3:30 உள்ளே வந்தோம். இப்போ 4:14 2 ரைடு தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹார்ஸ் ரைடு மீ அண்ட் மை சிஸ்டர். நம்ம கேபிள் கார்லேயே போகிறோம். நாங்கள் 5 பேர் மட்டும்தான், 3 பர்சன்ஸ் அந்த. ஸோ இன்டோர் கேம்ஸும் விளையாண்டு முடிச்சு, ரைட்ஸும் முடிச்சு, கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி 21.4 ரிங்கெட்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், டைம் இஸ் 7 o'clock. இங்கே 7 o'clock இவ்வளோ வெயில். பார்த்தீங்கன்னா இதுதான் சைனா டவரா, சைனா டெம்பிள். லைட்டிங்ஸோட இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் ரோடு, அதெல்லாம் கூட லைட் வச்சுருக்காங்க. இது ரோட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஐயோ அதெல்லாம் எக்ஸ்குலேட்டர். பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்தது தான். ஆக்சுவலி நாங்கள் பேக்கேஜ் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோட்டலுக்கு வந்தேன். இப்போ ஹோட்டலுக்கு வந்து நான் என்னோடய நைட் ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் இருக்கும். சப்போஸ் பேண்ட் டிஷர்ட் ஜீன்ஸ் போட்டிருந்தேன்னா அதுவே போட்டிருப்பேன். ஃப்ராக் போட்டிருந்ததுனால நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டு லங்காவி. ஸோ அதனால மார்னிங் 7 o'clockலாம் சம்திங்கில் எழுந்திக்கணும். ஃப்ளைட் 11:29 டிலே ஆகிருக்கு. அதனால காலையிலேயே பார்த்திங்கன்னா சீக்கிரம் எழுந்திரிச்சு கிளம்ப போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வாங்கினோம். சிங்கப்பூரில் எதுவுமே வாங்கலை. 1-2 திங்ஸ் மட்டும்தான் வாங்கினேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஸோ மலேசியாவில் ஒரு கொஞ்சம் நிறையவே வாங்கினேன். அண்ட் அதில் தான் இந்த ஹலோ கிட்டி செட்டெல்லாம் ஓப்பன் பண்ணோம். இந்த ஹலோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஓப்பன் பண்ணி அதில் உள்ளதெல்லாம் செட் பண்ணி அதெல்லாம் ஒட்டி இதெல்லாம் பண்ணிட்டேன். அது வாங்கினேன். குரோமி என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா குரோமி கிச்சன் செட் வாங்கிச்சு. இது ஃப்ரிட்ஜு, குரோமி கிச்சன் செட்டும் யூனோ, அது ரெண்டுமே நான் ஓப்பன் பண்ணேன். யூனோ ஒரு 2 பேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது கார்ட்ஸில் அது வந்து ஓப்பன் பண்ணேன். ஒன்று ஓப்பன் பண்ணி இன்னும் ஒன்று ஓப்பன் பண்ண முடியல, வச்சிட்டேன். அதனால நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோக். என்ன இந்த கோக்கில் இருக்குன்னா சும்மா எனக்கு கோக், பெப்சி, ஸ்ப்ரைட் இது 3 தான் குடிப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்ப்ரைட் மட்டும் தான் குடிப்பேன், எனக்கு பிடிக்காது. நெக்ஸ்ட்டு பெப்சி எனக்கு பிடிச்சது. இப்போ கொக்கோ கோலாவும் எனக்கு பிடிக்கும். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பை காய்ஸ், இஷ்கியால்.